Hi friends, வணக்கம் and welcome to alvcreations. தேவையான அளவு லென்த்தில் 1.5 இன்ச் அகலத்துக்கு கிளாத் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எடுத்துக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கரை இருந்ததுன்னா, ஸோ இந்த எட்ஜஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பிகாஸ் அந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு பாயிண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கிராஸில் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஓப்பனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா அதை அப்படியே குறுக்கி ஒரு பாயிண்ட் இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த லைன் வந்து ஈவனாக ஸ்ட்ரெயிட் லைனாக வரதுக்கு இந்த மாதிரி அந்த ஃபூட்டருக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம கையை விரல வச்சுட்டோன்னா அது கரெக்டாக வந்து நீட்டாக ஒரே லைனில் வந்து தையல் விடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை ஸ்லோவாக பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா தையல் வந்து ஒரே நேர்கோட்டில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படியே. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டோமோ அதை விட 2 மடங்கு இங்கே வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை விட ஒரு புள்ளி அதிகமாக போட்டிருக்கோம். அதை விட 2 மடங்குக்கு இங்கே நான் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி 1/2 இன்ச். ஸோ 1/2 இன்ச்சுக்கு இந்த கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல மெலிசான நீளமான ஊசி இருந்தாலே போதும். நான் வந்து இந்த கோணி ஊசியை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஊசி பார்த்திங்கன்னா நமக்கு வேறு வேறு திக்னஸில் கிடைக்கும். நம்ம வந்து இருக்கிறதுலே மெலிசான ஊசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த நாட் வந்து நல்லா மெலிசாக பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் திக்கான நூலை யூஸ் பண்ணுறேன். இந்த நூலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் ஊசியில். இதில் வந்து இந்த ஓரத்தில் மேலே வந்து கொஞ்சம் அகலமாக வச்சு தைச்சோம் இல்லையா, அந்த இடத்துல இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு நூலை மட்டும் எடுத்துட்டு எண்டில் வந்து நம்ம லூஸாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். 2 முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த ஊசி நூல் கோத்த பக்கத்தை உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி அந்த பக்கமாக வெளியில் எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக அதை வந்து வெளியில் எடுத்துடணும். ஊசியோட நூலையும் சேர்த்து ஒரு பக்கமாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் நம்ம அப்படியே வந்து இதை உள் பக்கமாக இந்த துணியை இழுக்க இழுக்க இந்த நாட் உள்ள ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஸோ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி நம்ம இந்த பக்கம் மேல் பக்கமாக இதை இழுத்து இழுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போவே நம்ம கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணணும். இது வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் தான் இருக்குது. இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல் நூலும் அந்த பக்கமாக உள் பக்கமாக வெளியில் வர மாதிரி இழுத்துக்கலாம். இங்கே லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எல்லா நூலையும் வெளிப்பக்கமாக இழுத்துடுறேன். ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சி இழுத்தா அந்த நூல் வந்து அறந்துடும். ஸோ அது வராமல் இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த பக்கம் வந்து நாட் வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் இன்னும் ஈஸியாக அதை வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துடலாம். நாட் ரெடி பண்ணியாச்சு. எண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே இங்கே நம்ம நாட் போட்டதை அப்படியே ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நூலை கோத்து வச்சுட்டா நம்ம வந்து எப்போ வேணாலும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணோம். இதுவே ஓரளவுக்கு மெலிசாக தான் இருக்கும். இந்த மாதிரி நாட் வந்து பட்டன் ஹோலுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பட்டன் ஹோலுக்கு இந்த நாட்டை யூஸ் பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும்.
ஸோ ரொம்ப மெலிசான நாட் வேணும்னா நம்ம வந்து இந்த தையல் போடும்போது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ல தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்ல கட் பண்ணிக்கணும் கிளாத்தை. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக விட்டு கட் தைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day. நாட்டை வந்து திருப்பிக்கலாம்.